வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீட்ஸில் குட்டி ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். இது சென்டரில் ஃப்ளவர் டிசைன் வச்சது. இந்த ஷேப் நார்மல் எப்போதும் போடுற மாதிரி தான். பட் இந்த கீழே பெருசும் மேலே சின்ன பீட்னு நம்ம ஆட் பண்ணும்போதுட்டு நமக்கு பேக்கோட ஷேப் வந்து மாறி கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பேக் செய்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு 2 சைஸ் 3 சைஸான பீட்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து பெரிய பீடு, இன்னொன்று வந்து அதை விட சின்னது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒயிட் கலர், அதே ஒயிட்டில் வந்துட்டு நான் ஸ்மால் சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து லீஃப்காக எடுத்திருக்கேன் க்ரீன் கலர். அடுத்து வந்து சின்ன க்ரீன் கலர் ஒன்று. அதாவது இந்த பெருசெல்லாம் ஒரு சைஸாக இருக்கணும், சின்னதெல்லாம் ஒரு சைஸாக இருக்கணும் நமக்கு. அதே போல் எல்லோலேயும் 2 எல்லோ, ஒன்று வந்து ஸ்மால் எல்லோ, ஒரு பிக் எல்லோ. அது இல்லாத நம்ம ஒரு சீட் பீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் எடுக்கிறேன் நான். இந்த மாதிரியான பீட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி போட்டு செய்யும்போது நமக்கு பேகு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். கீழே பெருசாகவும் மேலே சின்னதாகவும் இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். எடுத்தோடனே 4 பீடு வேணும். ஸோ 3 உள்ள விட்டுட்டு 4th ஒன்று இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடு ஒன்று போட்டு சென்டரில் ஒன்று கிராஸ் பண்ணிக்கலாம். இதே போல் டோட்டல் 5 இது வேணும். 5th ஒன் டேர்ன் பண்ணோம். ஸோ இன்னும் 3 ஆட் பண்ணிக்குவோம் நம்ம. இப்போ 4 இருக்குது. 1 2 3 4. 4th ஒன் போட்டு 5th ஒன் வந்து நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ வந்து ஒரு சைடு 2 பீடையும் போட்டுட்டு இன்னொன்றில் கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற வயர் எடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற பீட் உள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ பேக்கோட டிசைன் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2 ஒயிட் போட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. 5 இது போட்டுட்டு ரைட் சைடு வயரை இந்த பீட்குள்ளார ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் 2 பீடு போட்டு நான் கிராஸ் பண்ணிக்கிறேன் இப்படி. இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்த பீடை வந்து பக்கத்தில் இருக்க பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்த வயரை இப்போ நான் வந்து 2 க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். இது பேக்கில் வர டிசைனுக்காக லீஃபு, இங்கே ஃப்ளவர் அண்ட் லீஃப் வரும். ஸோ இப்போ அந்த லீஃப் பார்ட்டுக்காக நான் இங்கே 2 க்ரீன் கலர் இப்படி ஆட் பண்ணுறேன். சேம் சைஸு, இதே ஒயிட் கலர் இப்போ போட்டிருக்கிறோம்ல அதே இது சேம் சைஸு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போட போகிறோம். க்ரீன் கலர் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் அண்டு ஒரு ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல க்ரீன் அண்டு ஒரு ஒயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை க்ராஸ் பண்ணிக்குவோம். இது பேக்கோட ஒரு சைடு பார்ட்டு. இப்போ நம்ம அப்படியே சுற்றி போட போகிறோம். ஸோ இந்த இதில் டேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. இது பேக்கோட சைடு வியூ. இது பேக்கோட சைடு. ஸோ நம்ம இங்கேயும் 2 ஒயிட் கலர் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த இதை. நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது பேக்கோட சைடில் வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷிங். இப்போ திருப்பியும் இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், ஆப்போசிட் சைடு. இப்போ 2 ஒயிட் கலர் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கு தெரியுதா? இது வந்து பேஸு அடிப்பக்கம். இது வந்து ஒரு சைடு ஃப்ரண்ட்டு, இது ஒரு ஃப்ரண்ட்டு பேக் சைடு. இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் 2 க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கொண்டு வந்த மாதிரியே இங்கிட்டும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ 2 க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 2 க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ க்ரீன் ஒன்று ஒயிட் ஒன்று. இப்போ க்ரீன் ஒன்று ஒயிட் ஒன்று. இதோட இந்த இது கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பீட் அண்ட் இந்த பீடுக்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கணும்.
இப்போ நமக்கு அடுத்த லேயர் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஒயிட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீடை போட்டு இந்த லைனுக்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடு வியூ இது நார்மல் பேஸ் இது தான் போட்டிருக்கிறோம். கீழே வந்து 4 இருக்கும். 1 2 3 4 சைடில் 4 வரும். சென்டரில் மட்டும் 2 க்ரீனு. ஸோ நார்மல் பேஸ் இது தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போவோம். இப்போ இந்த ஒயிட் கலர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ஒயிட்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற கலர் எடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரி க்ரீன்லேயும் ஒயிட்லேயும் சின்ன சின்னதாக 2 எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்த சைஸு எடுத்துகிட்டு நார்மல் இதே ஒயிட் கலர் சேம் சைஸில் வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எல்லாமே ஒரே சைஸ் பீடு. செகண்ட் இதில் வந்துட்டு அதை விட சின்ன சைஸ் பீடும் பெரிய பீடு ரெண்டுமே ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு அடுத்ததில் சின்ன ஒயிட் ஒன்று பெரிய ஒயிட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு தடவையும் பீடு வந்து ரைட் சைடில் இருக்கிற பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன ஒயிட் அண்ட் சின்ன க்ரீன். இப்போ 2 எல்லோ எடுத்திருக்கேன். ஒன்று ஸ்மால் சைஸு, ஒன் பிக் சைஸு. இப்போ இந்த சைடு போட்டிருக்க மாதிரியே இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ ஸ்மால் எல்லோ, ஒன் க்ரீன். பேகு சைஸு கீழே பெருசாகவும் மேலே போக போக சின்னதாகவும் போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட் சைஸை நம்ம மாற்றுறோம். மற்றபடி எப்போதும் போல் ஒரே மாதிரி தான் இது நமக்கு வியூ பண்ணுற மெத்தடு. சைஸு வந்து அங்கங்கே மாற்றுறதுனால நமக்கு அந்த பேக்கோட ஷேப் மாறும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஒயிட் கலர் அண்ட் பிக் ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்மால் அண்டு பிக் ஒயிட் கலர். இப்போ பேக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கர்வ்டாக கீழே பெருசாகவும் மேலே சின்னதாகவும் மாறி இருக்கும். இப்போ இதே டிசைன் பேட்டர்னை வந்து நம்ம இந்த சைடும் கொண்டு வர போகிறோம். ஸ்மால் ஒயிட் அண்ட் ஸ்மால் க்ரீன் ஈக்குவலாக இருக்கும் இங்கேயும் இங்கேயும். அடுத்து வந்து ஸ்மால் எல்லோ அண்ட் பிக் எல்லோ ஒன்று ஆட் பண்ணணும். ஸ்மால் எல்லோ அண்ட் பிக் எல்லோ. இப்போ டேர்னிங் பண்ண போகிறோம். இந்த இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ மேலே எடுத்துகிட்டு போவோம். இந்த 2 க்ரீன்லேயும் உள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஒரு ஸ்மால் எல்லோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்மால் எல்லோ போட்டு நான் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போகலாம். 2 லேயர் முடிஞ்சிருச்சு. ஒரு எல்லோ, ஒரு சீட் பீடு, ஒரு ஒயிட் பீடு. இது 3த்தையும் நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். க்ராஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளார ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து ஒரு சீட் பீடு ஒயிட் கலர்லேயே சீட் பீடு ஒன்று, ஸ்மால் பீடு ஒன்று. இனிமேட்டு இந்த சைடு வரதெல்லாம் கொஞ்சம் சீட் பீடு வரும். அடுத்து ஒரு சீட் பீட் அண்ட் ஒயிட் பீட். நெக்ஸ்ட்டு ஒரு சீட் பீட் அண்ட் ஒயிட்டு ஸ்மால் சைஸ். பேக்கோட ஷேப் டிஃப்ரென்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட்டில் சீட் பீட் அண்டு 1 எல்லோ. இப்போ உங்களுக்கு சென்டரில் இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இவ்வளோ தான் இந்த இடத்துல வரும்.
நெக்ஸ்ட்டு ஒயிட் சீட் பீட் அண்ட் ஒயிட் ஸ்மால் பீட். அடுத்து ஸ்மால் ஒயிட் சீட் பீட் அண்ட் ஸ்மால் ஒயிட் பீடு. ஸோ இதே தான் அடுத்து 2 ஸ்டெப்புக்கும் ஒயிட் கலராக ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இங்கே வந்து சேர்த்துவோம். இப்போ நம்ம ஒரு சீட் பீட் அண்ட் ஒரு ஸ்மால் ஒயிட் பீட் போட்டு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு மொதல் ஸ்டெப் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு எல்லோ கலரில் வந்துட்டு நம்ம இந்த 2 எல்லோ கலர்லேயும் உள்ளே ஜாயின் பண்ணிக்குவோம். இது ஃபஸ்ட் எல்லோ, ஸ்மால் எல்லோ. அதுக்கப்புறம் இது மேலே போகிறதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒயிட் சீட் பீட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இதில் லாஸ்ட்டில் ஒரே ஒரு சீட் பீட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். சென்டரில் ஃப்ளவர் அண்டு லீவ்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ டாப் லைன் போவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஒரு சீட் பீடு நம்ம கீழே பேஸுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பெரிய பீடு, அது ஒயிட் கலரில் அது ஒன்று, இன்னொரு சீட் பீடு ஒயிட் கலர், இது 3ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்துட்டு சீட் பீட் அண்டு பெரிய பீடு இது 2 தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பெரிய பீடை உள்ளே போட்டுட்டு சீட் பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப் தான், இது ஃபுல்லாகவே பண்ணணும். லாஸ்ட்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதே ஸ்டெப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். கீழே இந்த சீட் பீடு 3த்துக்குள்ளரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய பீடை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்படி ஒன்றா வச்சு பார்க்கும்போது நமக்கு இப்படி இருக்கும். இப்போ நமக்கு இந்த பீடில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த பீடுக்கு வந்துட்டு வயரை மாற்றிக்குவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளாரையா உள்ளே போயிட்டு வெளியே கொண்டுட்டு வரணும். இல்லைனா இதோட நாட் போட்டுட்டு இந்த பீட்டில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதுக்குள்ளார வந்து உள்ளே போட்டு வெளியே எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன். இங்கே இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நான் ஜஸ்ட் இதுக்குள்ளார விட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் விட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். இது டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இங்கேயே நாட் போட்டுட்டு இந்த இதில் வந்து புதுசாக வயர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்டில் போட்டுக்கலாம். எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஹேண்டில் போட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் இருந்ததில் வந்துட்டு நான் ஸ்மால் ஒயிட் பீடு வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பெட்டல் ஷேப் கொண்டு வந்துட்டு நார்மலாக ஜாயின் பண்ணி இந்த சைடு அதே இதில் லாக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் ஒரே சைஸ் பீடு போட்டிங்கன்னா ஸ்கொயராக வரும் உங்களுக்கு. இது வந்துட்டு கீழே பெருசு மேலே சின்னது அப்படின்னு போடுறதுனால நமக்கு வந்துட்டு இந்த ஷேப் வந்து பேக்கோட ஷேப் இப்படி மாறி கிடைக்கிது. இந்த பேட்டர்னில் போடணும் அப்படின்ட்டாக்கா ஒரே சைஸ் பீடில் ஒரே மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கலர் மட்டும் மாற்றினீங்கன்னா சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு இதே டிசைன் கிடைக்கும். பட் ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.